வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரிவ்யூ அண்ட் அது குக்கிங் நான் செஞ்சு காட்ட போகிறேன். குலோப்ஜாமுன் 10 ரூபீஸ்க்கு கிடைக்குது. அதாவது நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும் போதெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஆச்சி குலோப்ஜாமுன் மிக்ஸு. இது எவ்வளோ வெயிட் போட்டிருக்காங்கன்னா 40 கிராம்ஸு. ரேட்டு 10 ரூபீஸு. இதுதான் இதுக்கான ரிவ்யூ. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உள்ள பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்கோலில் வெட்டி காட்டுறேன். இப்படி தான் இருக்குது இந்த சைடு. சூப்பராக இருந்துச்சு. 4லேருந்து 5 வரும் கண்டிப்பாக. ஸ்வீட் ரொம்ப எடுக்கக்கூடாது. பட் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் போதெல்லாம் சிம்பிள் செலவில் செஞ்சு சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஏன்னா அதிகமாக தண்ணி போட்டிங்கன்னா, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் தான், அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை இன்கேஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. எனக்கே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த நெய்யை என்னோடய கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்போவுமே குலோப்ஜாமுன் செய்யும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலோப்ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் வரத்துக்கு, விரிசல் இல்லாமல் வரத்துக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பேசிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் நல்லா ஆயில் அப்ளிகேஷன் இல்லைனா நெய் நீங்கள் ஆயில் கூட அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அதுதான் மெயின். ரொம்ப கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக அந்த விரிசல் வந்துச்சுன்னா இந்த விரிசலையே திருப்பி நல்லா உருட்டி 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 நல்லா ரவுண்டாக ஆக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா விரிசல் இல்லாத குலோப்ஜாமுன் குண்டு குண்டு அழகாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைமில் நம்மளுக்கு பேக்கரியிலலாம் போயிட்டு குலோப்ஜாமுன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். அங்கெல்லாம் என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நினச்ச டைமில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்றது 10 ரூபாயில் ரொம்ப பட்ஜெட். அண்ட் ஸ்வீட் நிறைய எடுத்துக்கூடாதுல்ல, 1-2 தான் சாப்பிட்ணும். அதனால் ஒரு ஃபேமிலி 4 பேர்னால் அது கரெக்டாக இருக்கும். 4 பேர் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. இது போல் எல்லாத்தையுமே நல்லா உருட்டிக்கோங்க. கண்டிப்பாக உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக கட்டுறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா பொறுமையாக அழகாக எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வேறு சேர்த்துட்டேன். நான் தண்ணி கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. அதனால் நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பர். இது ஒரு ஃபேமிலிக்கு உண்மையாலுமே போதுமானது தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா கடையிலுமே வந்துருச்சு. 10 ரூபாயில் ஆச்சி பாதாம் இருக்குது. அப்புறம் பாயசம் இருக்குது. சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் இல்லையா, அதனால் சின்னதாக கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50-75 கிராம் எண்ணெய் சேர்த்தாலே போதுமானது. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஏலக்காய் வாசனைக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்ல, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஏலக்காயில் பாகு காய்ச்சி. இப்போ நம்ம ஒரு குலோப்ஜாமுனை போட்டுட்டு லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுங்க. உடஞ்சிரு போது லைட்டாக ஒன்றாவே போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு எப்போவுமே குலோப்ஜாமுன் செய்யும் போது நம்ம கேஸை சிம்மில் தான் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே வெந்து மேலே வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. தீஞ்சு போகும். அதனால் இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உள்ளேயும் வேகும் வெளியேவும் வேகும். நல்லா அப்படி திருப்பி கொடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பி கொடுத்துட்டு நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சர்க்கரைப்பாவு ஃபஸ்ட்லாம் காய்ச்சணும்னா இல்லை, செய்கிறதே கொஞ்சம் தான். எதுக்கு உள்ளே போகிற திருப்பி எண்ணெயிலேயே போதும் பாரு, வெளியே வரணும். திருப்பி எண்ணெயிலேயே போகிறாரு அவர். அதனால் அவரை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு என்கிட்ட இருக்க எல்லா குலோப் ஜாமுனையுமே நான் நல்லா லைட்டாக எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடுறேன். எண்ணெயை நல்லா இது போல் மேலே போட்டு அழகாக பொரித்து எடுத்துருங்க. எல்லாத்தையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது. இது மாதிரி எண்ணெயை மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணியை எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாவு காசிக்கலாம். அது செஞ்சுட்டு பேரே காசிக்கலாம். ஒன்றும் அப்படியெல்லாம் எதுவும் ஆகிடாது. அதனால் நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1 டம்ளரில் அதுக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் அந்த டம்ளரில் அளந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் நல்லா சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள்
சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொதித்து வரட்டும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம். இதுக்கு வந்து பாவு அது மாதிரிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. சர்க்கரை வந்து நல்லா கொதித்து வந்தாலே போதுமானது. நல்லா சர்க்கரை கொதித்த பேருக்கு நம்ம என்ன பண்ணிடலான்னா கேஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம குலோப் ஜாமுன் சேர்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை நல்லா கொதிச்சாலே போதும், பாகு போதும். அதெல்லாம் இல்லை, பிகினர்ஸ் கூட செய்யலாம், குழந்தைங்க கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். குழந்தைங்கன்னா 5 வயசு குழந்தைங்கலாம் போயிடக்கூடாது. ஒரு குக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போகலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 1 hour விட்டாலே நம்மளுக்கு நல்லா சைஸ் நல்லா பல்ஜ் ஆகி நல்லா பெருசாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ஃபேமிலியோட ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.